ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சிவன் ஆலயங்களிலே மாலை வேளையிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ பூஜை வழிபாடுகள். இன்று பிரதோஷ விரத அனுஷ்டானத்துக்கு உரிய நாள். சிவனாலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலே விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பிரதோஷ மூர்த்திகள் விதிவலமாக வந்து அடியவர்களுக்கு அருள்காட்சி கொடுக்கின்ற வகையிலும், இந்த பிரதோஷ காலத்திலே நாம் சிவனை வேண்டி வழிபாடு செய்வது பிரதட்சணமாக வருகின்ற பொழுது சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்றதாகிய நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் அங்கிருந்து கோமுகை, இவ்வாறு இந்த 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம். இது பொதுவாக இந்த அமிர்தத்தை அடைய வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடந்த பொழுது அங்கே அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய பொழுது அதை இறைவனிடத்து உண்ட காலம். எல்லா ஜீவராசிகளையும் அழிந்துவிடும் என்ற பயத்திலே உமாதேவியானவள் தொண்டையிலே இறுக பிடித்தால் அவனுடைய கண்டம் நீல கண்டமாக வந்தது என்கின்றதாகிய அந்த காலம் பிரதோஷ காலம். எனவே எல்லா விதமான தோஷங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவையெல்லாம் நீங்குவதற்காக நாம் சிவனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா நலங்களும் கிடைத்து வாழ்வில் நாம் பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்கள் நடைபெறுகின்றதாகிய அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே இவ்வாறு இந்த ஒவ்வொரு விரதங்கள், வழிபாடுகள், அனுஷ்டானங்களை நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். அந்த வகையில் இந்த மாதந்தோறும் இந்த பிரதோஷ விரதம், அதே போல் சதுர்த்தி விரதம், கார்த்திகை நட்சத்திர விரதம், இவையெல்லாம் ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் அனுஷ்டிக்கின்றதாகிய விரதம். அந்த வகையிலே இந்த பிரதோஷ விரதம் 2 பட்சங்களிலும், வளர்பிறையிலும் பிரதோஷம் உண்டு, தேய்பிறையிலும் பிரதோஷம் உண்டு. இந்த 2 பட்சங்களில் நாம் வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய பிரதோஷ கால பூஜை வழிபாடுகளில் நாமும் கலந்து கொள்வதோடு பிரதோஷமூர்த்தியை பிரதட்சணம் வந்து இஷ்ட சித்திகளையும் பெற்று இறை அருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.